செவிசாய்க்கும் நேரம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். நவீன விவசாயி நாங்கள் நவீன விவசாயி, நவீன விவசாயி நாங்கள் நவீன விவசாயி. விளையுது விளையுது பயிரெல்லாம் விளையுது, இயற்கை முறையில் விஷமின்றி விளையுது. ஓ நவீன விவசாயி நாங்கள் நவீன விவசாயி, நவீன விவசாயி நாங்கள் நவீன விவசாயி. வரமிது இயற்கையின் வரமிது, எங்களுக்காக கைதான் கொடுத்தது. ஹோ நவீன விவசாயி நாங்கள் நவீன விவசாயி, நவீன விவசாயி நாங்கள் நவீன விவசாயி. ஊருக்கே சொரு போடும் விவசாயி நாங்கதான், எங்கள் உழைப்பில் விளையுது பயிரெல்லாம். ஊருக்கே சொரு போடும் விவசாயி நாங்கதான், எங்கள் உழைப்பில் விளையுது பயிரெல்லாம். விளையுது விளையுது பயிரெல்லாம் விளையுது, இயற்கை முறையில் விஷமின்றி விளையுது. ஓ மண்ணை தொலை போட்டு இத்தேனும் எடுக்கிற முயற்சி நடக்குதுங்க. என்ன நடந்தாலும் பயிர் செய்வதை நாங்க விடவே போவது இல்லைங்க. மண்ணை தொலை போட்டு இத்தேனும் எடுக்கிற முயற்சி நடக்குதுங்க. என்ன நடந்தாலும் பயிர் செய்வதை நாங்க விடவே போவது இல்லைங்க. விளையுது விளையுது பயிரெல்லாம் விளையுது, இயற்கை முறையில் விஷமின்றி விளையுது. ஓ பணம் கொடி இருந்தாலும் பணம் தின்ன முடியாது, சோத்துக்கு எங்களைத்தான் சேரணுமே. பணம் கொடி இருந்தாலும் பணம் தின்ன முடியாது, சோத்துக்கு எங்களைத்தான் சேரணுமே. விளையுது விளையுது பயிரெல்லாம் விளையுது, இயற்கை முறையில் விஷமின்றி விளையுது. ஓ நவீன விவசாயி நாங்கள் நவீன விவசாயி, நவீன விவசாயி நாங்கள் நவீன விவசாயி. விவசாயி நடவு 19. அடுத்த நாள் காலையில் வேத் ரொம்பவே லேட்டாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பான். அதாவது பயங்கரமாக தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். பயங்கரமாக தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். அவன் ரொம்ப நேரமாக எழுந்திரிக்கலன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போகக்கூடிய மிருது எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே, என்ன எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபமாக திட்ட ஆரம்பிப்பா. எரும மாடு, என்ன இது புது பழக்கம், அறிவு இருக்காடா உனக்கு? உங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எப்படி சமாளிப்பேன், ஏதாவது ஒரு நினைப்பாவது உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் படப்படன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. உன்னையும் சொல்லுவான், இருடி, ஏற்கனவே தலைவலிக்குது, நீ வேற பாடாப்படுத்துகிற, என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னு தெரில, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பயங்கரமாக தலைவலிக்குது அப்படின்னு. குடிச்சிட்டு வந்தால் அடுத்த நாள் காலையில் தலைவலிக்காமல் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டோடனே, என்ன குடிச்சிட்டு வந்தேன், நானாக குடிச்சிட்டு வந்தேன், என்ன இப்படி வளர்ற அப்படின்னோடனே, நிஜமாக தான் சொல்கிறேன், நேற்றுக்கு நீ குடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா உன்னோட ஜூஸ் பாட்டிலுக்கும் விக்கியோட ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா, நீ பாட்டுக்கு எடுத்து குடிச்சிட்டேன் அப்படின்னு. அதான் ஒரு மாதிரி இருந்தேன் நான், என்னடா அது நேற்றுக்கு நைட்டு நம்ம எப்படி இங்கே வந்தோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவன் தெரிஞ்செல்லாம் குடிச்சிருக்க மாட்டான், தெரியாமல் தான் விக்கியோட பாட்டில் எடுத்து குடிச்சிருப்பான். குடித்தது லிக்கர் அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுவான். ஆனால் மிருது பயங்கர கோவத்தில் இருப்பாள். அவள் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, நேற்றுக்கு ராத்திரி குடிச்சிட்டு கத்தாத பொறுமையாக பேசு, சத்தம் போடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், மேலே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்கள் அம்மா வேற உங்கள் சத்தம் கேட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க, அடுத்து உங்கள் அப்பா வந்துட போகிறாங்க, வாயை மூடுறான்னு சொன்னால் வரட்டும், வந்தால் நேருக்கு நேரம் உட்காந்து வச்சு கேள்வி கேட்குறேன், அப்படி இப்படி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பிடான்னு திட்டுவா. நீ நேற்றுக்கு ராத்திரி கத்தில் உங்கள் அம்மா கீழே இறங்கி வந்துட்டாங்க, உங்கள் அம்மா கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. உங்கள் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க, அப்போ என்ன பார்த்து நீ என்னடானா சட்டையை மட்டும் கழட்டினா போதுமா, அப்படி இப்படி நீ பாட்டு கேட்டுட்ருக்க, லூஸா, அவங்க என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சொன்ன உடனே வேத் பயங்கரமாக சிரிப்பான். சிரிச்சுட்டு, அப்படியா, இதெல்லாம் பண்ணேன்னா எனக்கே ஒரே காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக சிரிப்பான். சிரித்த உடனே இவன் ரொம்ப ஃபீலிங்ஸோட ரொம்ப சேடாக, அதாவது ரொம்ப சோகமாக தான் பண்ண தப்புக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி, நிஜமாகவே நான் வேணும்னு இச்சிங் பவுடர் போடலை, எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் தான் போட்டேன், நான் விளையாட்டாக பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ விபரீதமாக இவ்வளோ வினையாக போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம், நீ அவமானப்பட்டேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ராத்திரி சொன்னேன், கண்ட நாய்கிட்டெல்லாம் நான் அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நீ அவமானப்பட்டதுக்கும் நான் தான் காரணம், இது வரைக்கும் உன்னை அடிக்காத உங்கள் அப்பா உன்னை அடிக்கிறதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவாள். எங்கள் அப்பா அடித்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான்.
எங்கள் அப்பா என்னை அடித்தது கண்ட நாய்கிட்டலாம் நான் பேச்சு வாங்கினதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக எப்படி இவளுக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்தோட கேட்பான். உடனே மிருது வந்து நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், அதாவது பிரேமா கிருஷ்ணன் 2 பேரும் வருத்தப்பட்டது தொடங்கி கிருஷ்ணன் வந்து வேத அடித்தது தப்போ அப்படின்னு ரியலைஸ் பண்ணி ரிக்ரெட் பண்ணி அழுதது உட்பட எல்லா விஷயங்களையுமே வந்து மிருது சொல்லுவாள். சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ போதையில் சொன்ன உனக்கு பெரிய ரிவெஞ்சாக பாக்கி இருக்குன்னு சொன்னேன், நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இனிமேல் நான் வந்து உங்ககிட்ட ப்ராங்கோ ரிவெஞ்சோ எதுவுமே நான் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து நான் விளையாட்டாக பண்ண விஷயம் இவ்வளோ விபரீதமாக ஆகும் அப்படின்னு நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய விஷயமா அது மாறினதுனால இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நீ அடி வாங்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன், உன்னோட சந்தோஷங்களுக்கு நான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் முழுசாக ஆசைப்படுறேன். ஆனால் நீ அழறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். எனக்கு வந்து இது ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் நமக்குள்ளே நிறையா ப்ராங்க் நடந்திருக்கு. நீ ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு நான் ரிவெஞ்சாக நான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் நமக்குள்ளே வந்து சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது, எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சீரியஸாக முகத்தை மாற்றிக்கிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு அழற அளவுக்கு ஒரு ப்ராங்க் வந்து நான் பண்ணிட்டேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுதோடனே வேத் வந்து சொல்லுவான், நீ உன்னை அழுமூஞ்சியாக பார்க்குறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ அழுதினா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஜோக் பண்ணி அவளை வந்து ஹியூமராக ஏதோ ஒரு 2 வார்த்தையெல்லாம் பேசி அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி கன்சோல் பண்ணுவான். பண்ணிவிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நல்ல வேளை நீ இச்சிங் பவுடர் போட்ட, இல்லைன்னா எனக்கு அந்த வேலை கிடச்சிருக்கும், 4 செவத்துக்குள்ளே ஏசி ரூமுக்குள்ளே நான் கைதி ஆகியிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல வருவான். 4 செவத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னாலே ஏசி ரூமுக்குள்ளே கைதியாயிருப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நேத்திக்கு சொன்னேன், நேத்திக்கு நான் வேறு என்னெல்லாம் சொன்னேன், எது சொன்னாலும் நான் நேத்திக்கு சொன்னேன்னு சொல்கிறேன், அப்படி என்னடி நான் நேத்திக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நம்ம வந்து எப்படி இதெல்லாம் சொன்னோம், நமக்கு சொன்னதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனே யோசிக்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பான். இவ்வளோ சீரியஸாக மிருது வந்து பேசிகிட்டு இருப்பா, இவனும் வந்து கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு மெதுவாக எழுந்திரிச்சு போயிட்டு இவன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் போகிறான் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருப்பான். நேராக போயிட்டு ரூம் கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுவான். டான்ஸ் ஆடிட்டு, அப்பாடா இனிமேல் நான் தப்பிச்சேன், யாருக்கும் அடிமை கிடையாதுண்ணா, யாருக்கு அடியிலையும் நான் வேலை பார்க்க வேண்டாம், டையை கட்டிட்டு போக வேண்டாம், ஷர்ட்டெல்லாம் இன் பண்ணிட்டு போக வேண்டாம், ப்ரொஃபஷனல் வேர்லாம் ஐ ஹேட் தட் ப்ரொஃபஷனல் வேர், எனக்கு நானாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக பேச ஆரம்பிப்பான். இவளுக்கு ரொம்ப ஆடாக இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து இவன் ரொம்ப ரெக்ரெட் பண்ணி இவன் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ ரொம்ப கூலாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப ஆடாக இருக்கும். அவளே அவன்கிட்ட வந்து சொல்லுவாள், இதே போல் எனக்கு நடந்திருந்தா நான் இவ்வளோ கூலாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல, நீ ரொம்பவே கூலாக இருக்க அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வருவான். வந்தோடனே எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஆக்சுவலாக வேதுக்காக கிருஷ்ணாவும் பிரேமாவும் டைனிங் டேபிளில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வந்தோடனே இவனும் நேராக போயிட்டு கிருஷ்ணா கிட்டக்க சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிப்பான். அவரும் வந்து சாரிடா கண்ணா, நான் இப்படி அடிச்சிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, என்னோட பையன், என் பையனை நான் கை நீட்டி அடிக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா புரியுது, நீ நினச்சிருந்தா என்னை திருப்பி அடிச்சிருக்கலாம், என் கையை தடுத்துருக்கலாம், ஆனால் நீ எதுவுமே பண்ணலை, அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே ஹார்டராக இருந்தது, நான் வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், நான் வந்து உன்னை காயப்படுத்தணும், உன்னை ஹர்ட் பண்ணுங்கிற எண்ணத்துலலாம் நான் பண்ணலை, நீ படிச்சிருக்கடா, நீ படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பிப்பார். உடனே வேத் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அப்பா ப்ளீஸ், எனக்கும் உங்களுக்கும் இடையில அப்பா மகன்னு ஒரு நல்ல உறவு இருக்குது, தயவு செய்து இந்த வேலை விஷயத்தை பேசி நமக்குள்ளே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு வந்து ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல அப்பா, எல்லாருக்குமே வந்து இப்படி ஃப்ரெண்ட்லியான இவ்வளோ லவ்வபுல்லான ஒரு அப்பா கிடைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் சுதந்திரம் கொடுத்தீங்க, நான் என்ன படிக்கணும், நான் எப்படி இருக்கணும், நான் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எதுலேயுமே நீங்கள் வந்து உங்களோட திணிப்பை செலுத்தினதே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்னை ரொம்ப வந்து திணிக்கிறீங்க, என்னை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுது, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தில் முதல்ல இல்லை, 2வது நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற காலம் வரும், நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் என்னை பற்றி ரியலைஸ் பண்ணுவீங்க, என்னை பற்றி நீங்கள் முழுசாக புரிஞ்சுப்பீங்க, அது வரைக்கும் என்னை வேலைக்கு போக சொல்லி தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப நயமாக, அதாவது இத்தனை நாளாக விளையாட்டுத்தனமாக கன்வே பண்ணுவான், நேற்றுக்கு சண்டேல வந்து கோவத்தில் கன்வே பண்ணியிருப்பான், ஆனால் இன்னைக்கு முழுசாக நிதானமாக பொறுமையாக அவர்கிட்ட, அதாவது கிருஷ்ணா கிட்ட வந்து எல்லாத்தையும் கன்வே பண்ணுவான். கன்வே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க.
மறுபடியும் அந்த பழைய சந்தோஷம் வந்து திரும்பி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியே போய்கிட்டு இருக்கும். விக்கிக்கும் மாயாக்கும் இடையில சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கும். அதாவது மாயா வந்து லீகலாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வரணும் அப்படின்னு மனசார ஆசைப்பட ஆரம்பிச்சிடுவா. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா வேத் அண்ட் மிருதுவை பார்த்து மாயாவுக்கு என்ன தோணும் அப்படின்னா, மேரேஜுங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, அதை வந்து நம்ம நினச்சா நம்ம வந்து ஹாப்பியாக லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர ஆரம்பிப்பா மாயா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் விக்கியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்மளுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை, ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட்டு, கல்யாணம், உறவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நம்மளை அறியாமல் நமக்குள்ளே சண்டை வரும். எந்த நேரத்துலையும் நான் உன்னை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து நீ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, பெஸ்டி மட்டும் கிடையாது, லவர் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே ஏதோ சம்திங் பியாண்ட் தட். ஆனால் அந்த உறவு வந்து இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரே ஒரு பந்தத்தினால பிரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பான். இது ரெண்டும் வந்து விக்கி அண்ட் மாயா 2 பேருக்கும் இடையில நடந்துட்டுருக்கும். ஆக்சுவலாக விக்கி எப்பெல்லாம் குடிக்கிறானோ அப்பெல்லாம் வந்து வேத் கிட்டக்கு இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் வேது தெரிஞ்ச மாதிரியும் காமிச்சிக்க மாட்டான். அதுக்கு வந்து எந்த ஒரு சஜஷனோ இல்லை ஆலோசனையோ அட்வைஸோ எதுவுமே கொடுக்க மாட்டான். மிருது வந்து MBA முடிக்கிறதுக்கு கடைசி 3 மாதம் பாக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, GOF பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை அட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் அவங்க சக்சீட் பண்ணது, அவங்களோட வெற்றிகள், இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இப்போ பார்ப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தோட அறுவடை, இந்த வருஷத்தோட ஈல்டு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஹார்வெஸ்ட் வந்து இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இன்னும் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். GOFல ஏற்கனவே ஆரம்பத்திலேருந்து இருந்த 50-60 கிராமங்களை தவிர்த்து மேற்கொண்டு பல கிராமங்கள் வந்து இன்றைய தேதியில் வந்து GOFல இணைஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 130லேருந்து 150 கிராமங்கள் வரைக்கும் இணைஞ்சிருப்பாங்க. GOFோட டீமுக்குள்ளே இணைஞ்சிருப்பாங்க. இந்த 150 கிராமத்துலேயும் விவசாயம் செஞ்சு அறுவடை செய்த பயிர்கள், அறுவடை செய்த பொருட்கள் எல்லாத்தையும் சேமிப்பு கிடங்கில் இருக்கிறது, மொத்தமாக விற்பனை செஞ்சது, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த வருஷத்தோட ஈல்டு அதிகமாக இருந்தது, சேல்ஸும் அதுக்கேற்றா போல் இருந்தது. அனாவசியமான எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லை, எதுவுமே வேஸ்டாகி தூக்கி கொட்டலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணக்கெடுப்பாங்க. இந்த கணக்கெடுப்பு நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, GOF மெம்பர்ஸ், அதாவது GOFல சம்மந்தப்பட்ட GOFல இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸு, லேண்ட் ஓனர்ஸு, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸு, இங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரையும் ஒன்று திரட்டி GOFோட கிட்டத்தட்ட ஒரு பெரிய குரூப் கேதரிங்கே வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது அறுவடை திருநாள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்பவே சிம்பிளாக, ரொம்பவே வந்து வெளியில் எதுவும் ஆடம்பரமாக பண்ணாமல் அவங்களுக்குள்ள ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த முறை என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹார்வெஸ்ட் வந்து இந்த அளவுக்கு எதிர்பாராத அளவில் வந்து அதிகபட்சமாக இருக்கும்போது இதை கொண்டாடியே தீரணும் அப்படிங்கிற முடிவெடுப்பாங்க. மீண்டும் நாளை வருவாள். இனியோட எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அதை எங்களுக்கு தெரியப்படுத்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்ல கதைகளை கேட்டு மகிழ செவிசாய்க்கும் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட இந்த சேனலை பத்தி சொல்லி எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி. தமிழ் வணக்கம்.